இது வந்து மழை வந்து இந்து மலைன்ற மாதிரி வந்திருக்கு. உச்சநீதிமன்றத்திலேருந்து தீர்ப்பு வந்திருக்கு மேலே மலையில் தீ ஏற்ற சொல்லி. ஆனால் இப்போ வந்து அதை வந்து அரசியலாக்கி கட்சி ரீதியாக இப்போ போட விடாமல் தடுத்துட்டாங்க. தடுத்துட்டு இப்போ அதுக்கு தான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு நைட்லேருந்து. 144 தடை உத்தரவு போட்டதுனால மக்கள் யாரும் வெளியில் போக முடியலை. பொம்பளை பிள்ளையே போக முடியலை, ஆம்பளையிலே வேலைக்கு போக முடியலை, பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியலை. தண்ணி வண்டி வந்து டெய்லி வரும், தண்ணியும் வாங்க முடியலை. குப்பை வண்டியும் வரல, குப்பையெல்லாம் கிடக்கு, வாழ்வாதாரம் பாதிக்குது. மாற்று வழி கிடையாது. மாற்று வழி கேட்டோம். அது வந்து இப்போ கொஞ்சம் ஓரமாக இடம் விட்டுருக்காங்க போல். அதுக்காண்டி அதுவுமே வெளியில் காலையில் ஒரு 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. வண்டியெல்லாம் வெளியில் போட்டுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ நைட்டு 8 மணிக்கு மேலே தான் உள்ள வண்டியெல்லாம் விடுவாங்களாம். ஆமாம், அதெல்லாம் இப்போ பாதிக்க தான் செய்யுது, இடைஞ்சலாக தான் இருக்குது. சந்து மலைக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, மேலே தீபம் ஏற்றலாம் சொல்லி. இப்போ ஏற்க வந்து ஏற்றலை தீபம். எப்படி பார்க்குறீங்க, எதனால நினைக்கிறீங்க? இது அரசரை உத்தரவு கொடுத்தா ஏற்றுறது தான். எங்களுக்கெல்லாம் மலையில் ஏற்றணுன்னு தான் ஆசை. எத்தனை வருஷமா இருக்கீங்க? எத்தனை வருஷமா அந்த போராட்டம் நடந்துருக்கு? இப்போ ஒரு 5 வருஷமா நடக்குமா? இந்த பிரச்சனை இப்போ ரீசெண்டாக ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நடந்துக்கிருக்கு. ஆனால் இது என்ன நினைக்கிறீங்க? என்ன எப்படி என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இது வந்து இந்துக்களுக்கு வந்து நம்ம மலையில் தீபம் ஏற்றணும், அதுதான். என்ன பிரச்சனை? இங்கே தீபம் ஏற்றுறதுக்கு பிரச்சனை நடக்குது மலைக்கு. 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. 140 தடவு. எப்படி என்ன பாதிப்பு ஏற்படுது? தண்ணி வண்டி வரல, குப்பை வண்டி வரல, பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு வண்டியை விட மாட்டோம்ன்றாங்க. அது வாசி ரொம்ப சிரமமாக இருக்குது மலைக்கு போகிற பாதைக்கு என்று சொல்கிறேன். போலீஸ்காரர்கிட்ட சொல்லி இப்போ திறக்க சொல்லி எல்லாம் போராட்டம் பண்ணால் அதை ஒரு வண்டி போகிற அளவு தான் திறந்து விட்ருக்காங்க. தண்ணி வண்டி வர முடியலை, சிரமமாக இருக்குது தண்ணி இல்லாமல். வேற என்ன? நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே திருப்பவனத்தில் இருக்கீங்க? இந்த பிரச்சனை எத்தனை ஆண்டுகளாக போய்கிருக்கு? நான் வந்து இந்த ஊருக்கு வந்து 40 வருஷம் ஆகுது. அதுலேருந்து போராட்டம் நடக்குது. இங்கேயே விளக்கு ஏற்றுவாங்க. அது வந்து இறந்தவங்களுக்கு போடுற இடம், அதில் போடக்கூடாது. இதில் வந்து இப்போ எங்களுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அது வாசி எங்களுக்கு விளக்கேற்ற உத்தரவு கொடுக்கணும். வந்து திருப்பரங்குன்றத்தில் இந்த மலைக்கு போகிற பகுதியில் தான் நான் குடியிருக்கிறேன். இங்கே தான் என்னோடய வீடு இருக்குது. இப்போ நேற்று வந்து தீபம் ஏற்ற பிரச்சனை நடந்ததுனால வந்து 144 தடை உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து தேவையே இல்லாத ஒன்று. இதனால் வந்து பெரும் சிரமத்துக்கு தான் மக்கள் உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ எந்த மற்ற ஏரியாவில் எப்படி இருக்கோ என்னவோ தெரில, இந்த குறிப்பாக வந்து இந்த மலைக்கு போகிற பாதையில் வந்து மக்கள் வந்து வெளியில் போகவே முடியல. அந்தளவுக்கு பேரிகேடு போட்டு வந்து போலீஸ் குமிச்சு வச்சு இங்கே ஏதோ பெரிய அளவில் நடந்த மாதிரி இவங்களே வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அந்தளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஸ்கூலுக்கு போக முடியல பிள்ளைங்க. இந்த வழியில் தான் வந்து வண்டியெல்லாம் வெளியே போக முடியும். இந்த தெருவழியே தான். இந்த தெருவில் இருக்க வண்டியை வந்து வேறு வழியவே போக முடியாது. சின்ன சின்ன பாதையாக தான் இருக்கும். அதை வெளியே விட மாட்டுறாங்க. ஸ்கூலுக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல. இங்கே வெளியில் நிற்கிறவங்கள வந்து உள்ளே போங்கன்றாங்க. அவங்க இந்த தெருவில் குடியிருக்கவங்க இங்கே வேலைக்கு கிளம்புற அன்றாட வாழ்க்கை எதுவுமே பண்ண முடியல. அந்தளவுக்கு இங்கே வந்து சிரமமாக இருக்குது. தண்ணி வண்டி வர்றதை உள்ளே விட மாட்டுறாங்க. குப்பை வண்டி வரல. இப்போ ஒரு இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க இந்த நேற்று நடந்த சம்பவத்துக்கு. அந்தளவுக்கு தேவையே இல்லை இது. எத்தனை பாதைகள் இருக்குது? அந்த ஒரு பாதை தான் இருக்கா, இல்லை வேறு எதுவும் பாதைகளை அடைச்சி வச்சுருக்காங்களா? இந்த மலைக்கு போகிற பாதையில் வந்து 2 மலைப்படியை ஒட்டி ஒரு பெரிய பாதை இருக்குது. அது போக மெயின் பாதை இது ஒன்று தான். இந்த 2 பாதையுமே பேரிகேடு போட்டு ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் போகிற மாதிரி தான் வழி விடுறாங்க. அங்கேயும் போலீஸ் நின்று விசாரித்து விடுறாங்க. அந்தளவுக்கு சிரமமாக இருக்குது. போலீஸ் தரப்பில் என்னென்ன சொன்னாங்க? நீங்கள் இப்போ போய் கேட்டது? போலீஸ் இப்போ போய் கேட்டோம். அவங்க வந்து மேலிடத்தில் சொல்கிறாங்க அப்படி தான் இருக்கும், சிரமத்துக்கு தான் இருக்கும், நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க. இப்போ நீதிமன்ற உத்தரவு வந்திருக்கு, நீங்கள் அங்கே தீபத்தூள்னா தீபம் ஏற்றணும் சொல்லி, அந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? அந்த தீபம் ஏற்றப்படாதது அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மலை உச்சியில் தான் தீபம் ஏற்றப்பட்டு இருந்திருக்கு. இப்போ வந்து ஒரு 30-35 வருஷமாக வந்து அங்கே இப்போ இங்கே உச்சி பிள்ளையார் கோயிலில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ நீதிமன்றம் பல வருஷமாக பல இயக்கங்கள் போராடி இப்போ நீதிமன்றத்தில் வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க மலை உச்சியில் ஏற்ற சொல்லி. ஆனால் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அதை அவங்க நீதிமன்றம் சொல்கிறது ஒரு இது கூட மதிக்கலை.
நேற்று இங்கே மக்கள் வந்து மலையில் ஏற்றுவாங்கன்னு 6 மணி வரையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க உச்சியில் ஏற்றுவாங்கன்னு. இவங்க வந்து மதியம் 3 மணி வரையும் பார்த்தோம். இந்த கொண்டு போகிறோம், பாத்திரம் கொண்டு போகிறோம், மேலே ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டே தான் இருந்தாங்களே. 4 மணி வரையும் 5 மணி வரையும் இப்படியே காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. 6 மணி வரையும் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எந்த வேலையுமே நடக்கலை. அப்புறம் இங்கே அமைப்புகள் வந்தாங்க, வாசல் 2 போராட்டம் பண்ணாங்க. இவங்க வந்து தள்ளுமுள்ளாகி அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாகிடுச்சு. அந்தளவுக்கு தள்ளுமுள் இங்கே எல்லா இடத்துலையும் ஆளுகளை அடைச்சி போட்டு வச்சுட்டு இவங்களே 144 தடை உத்தரவு எல்லாம் போட்டு இதை பெருசாக்கிட்டாங்க. அப்போ விளக்கு உத்தரவுப்படி தீபம் ஏற்றப்பட்டிருந்தா இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்காங்க? ஒன்றுமே இருக்காது சார். 5 நிமிஷத்தில் பிரச்சனை முடிஞ்சிருங்க. எதுவுமே நடந்திருக்காதீங்க. தீபம் ஏற்றிருந்தா அவங்க வீட்டில் நின்று பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க. இதை வந்து இவங்க பெருசாகினதே இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் பெருசாகிருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.